வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன மேட்சுக்கான ப்ரிவியூ பார்க்க போறோம்னா, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 4வது T20 மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் 31ஆம் தேதி ஜனவரி மாசம் நமக்கு வெள்ளிக்கிழமை இரவு 7 மணிக்கு இந்த மேட்ச் நடக்குது. இந்த பிட்ச் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா கிரிக்கெட் கிரவுண்ட் புனேல வச்சுதான் இந்த மேட்ச் நடக்கு. ஸோ இதுதான் மேட்சோட டீட்டெயில். நீங்க மறக்காம நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாதீங்கன்னா சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தேவையான எல்லா பிட்ச் ரிப்போர்ட்டுமே நம்ம சேனல்ல கண்டிப்பா இதே மாதிரி தான் நம்ம தெளிவா உங்களுக்கு கொடுத்துருவோம். அது போக ஒன் பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷனான டியோ பாப் இது ரெண்டுமே உங்களுக்கு டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருவோம். ஃபைனல் டீமுக்கான ஸ்மால் லீக் டெமோ டீமும் உங்களுக்கு டெலிகிராம் சேனல்ல வந்துடும். எல்லாமே ஃப்ரீயா தான் வரும். அதனால மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல நீங்க இன்னமும் ஃபேண்டசி X11 ஆப்ல ஜாயின் பண்ணாமலே இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இந்த இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து 4th T20 மேட்சுக்கு 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஃப்ரீ கிவ் அவே கான்டெஸ்ட் நம்ம X11 ஆப்ல கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நீங்க ஆப்ல ஜாயின் பண்ணாத நண்பராதீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க. அந்த கான்டெஸ்ட்ல நீங்க கண்டிப்பா பிளே பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஆப்போட இன்டர்ஃபேஸ் எடிட் பண்றதுக்கு எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு, உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு பாருங்க. அது போக ஃபியூச்சர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி டிடிஎஸ் எதுவுமே கிடையாது. நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இதுக்கும் மற்ற ஆப்புக்குமான என்ட்ரி ஃபீஸுக்குமான கம்பேர் பண்ணி பாருங்க. உண்மையிலே உங்களுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஃபேண்டசி ஆப்பா தான் இருக்கும். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. இன்னைக்கு மேட்சுக்கான பிட்ச் ரிப்போர்ட் பார்த்துடலாம். இது மகாராஷ்டிரா கிரிக்கெட் கிரவுண்ட் புனேல வச்சுதான் இந்த மேட்ச் நடக்கு. பொதுவான ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுதான். பட் அபிஷியலா கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் நமக்கு ஒரு 6:30 மணிக்கு உங்களுக்கு கண்டிப்பா டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருவோம். அதை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இப்போ பிட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மகாராஷ்டிரா கிரிக்கெட் ஸ்டேடியம்ல நீங்க ஒரு டொமஸ்டிக் லீக் இந்த IPL லெவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 50 மேட்ச் கிட்ட நடந்திருக்கு. அதுவே நமக்கு இன்டர்நேஷனல் T20 மேட்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமே ரொம்ப கம்மியா 4 மேட்ச் மட்டும் தான் பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. அந்த 4 மேட்ச்ல எப்படி ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 2 டைம் வின் பண்ணியிருக்காங்க. சேசிங் டீமும் பாத்தீங்கன்னா 2 டைம் வின் பண்ணியிருக்காங்க. மொத்தமே 4. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2, பேட்டிங் செகண்ட் 2 வின் பண்ணியிருக்காங்க. பெருசா பேட்டிங் ஃபர்ஸ்ட்டுக்கு தான் அட்வான்டேஜ், பேட்டிங் செகண்டுக்கு தான் அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பொதுவா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது ஒரு ஸ்பின்னரோட ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பிச்சா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல ஸ்பின்னரோட வேல்யூ இந்த பிட்ச்ல நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா ஸ்கோர் வைஸாவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சராசரி ஸ்கோர் ஒரு 175ல இருந்து 190 வரைக்கும் இந்த பிட்ச்ல ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க ரீசன்ட் டைம்ஸ்ல. அண்ட் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஓவராலா இந்த பிட்சோட ரெக்கார்ட் பார்க்கலாம். 4 T20 இன்டர்நேஷனல் மேட்சா நடந்ததுன்னு சொன்னோம். 4 மேட்ச், 2 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 2 பேட்டிங் செகண்ட், 0ல இருந்து 150க்குள்ள 2 இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்க. 150 to 169க்குள்ள 2 இன்னிங்ஸ், 170 to 89க்குள்ள ஸ்கோர் பண்ணல. 190 பிளஸ் பாத்தீங்கன்னா ஒரு 4 இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதே போல ஹை ஸ்கோரா ஸ்ரீலங்கா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க 206. லோ ஸ்கோர் இந்தியா 101 ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா 165ல இருந்து 175 80 வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு வித்தியாசமா தான் ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கே தெரியும் இது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் T20 மேட்சோட ஸ்கோர் கார்டு. இது இந்தியாவோட செகண்ட் மேட்சோட ஸ்கோர் கார்டு. இது தேர்ட் T20யோட ஸ்கோர் கார்டு. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு சரி ஒன்லி ரன்ஸ் மட்டும் சொன்னா உங்களுக்கு நம்ம இவ்வளவு நாள் ரன்னை மட்டும் தான் சொல்லுவோம். சஞ்சு சாம்சன் எப்படி ஸ்கோர் பண்ணார் அப்படின்னு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் எப்படி ஸ்ட்ரைக்ல ஆடி இருக்கிறாரு, யாரு பால்ல விக்கெட் விட்டுருக்காரு, இனிஷியல்ல போட்டவங்க பாலா இல்ல மிடில்லையா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெளிவா பாத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சஞ்சு சாம்சன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் T20ல ஒரு 26 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆர்ச்சர் பால் அவுட் ஆயிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ்லயும் நம்மளுடைய சஞ்சு சாம்சன் 5 ரன்ல ஆர்ச்சர் கிட்ட தான் விக்கெட் விட்டுருக்காரு. 3வது மேட்ச்லயே பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் கம்மியான ரன்னிலே ஆர்ச்சர் கிட்ட விக்கெட் விட்டுருக்கிறாரு. இதுல இது ஏன் நான் இந்த ஸ்கோர் கார்டு எடுத்துட்டு வந்தேன்னா அப்பதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா ஆர்ச்சர் பால்ல சஞ்சு சாம்சன் கொஞ்சம் வீக்கா ஆடி இருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுது.
அதே போல ஆர்ச்சரோட அட்டாக் எப்போ இருக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் இருக்குது. அந்த ஒரு 3 ஓவர் கூட அவர் பவுல் பண்ணுவாரு. 1வது ஓவர், 3வது ஓவர், 5வது ஓவர், அவருடைய 4 ஓவர்ல 3 ஓவர் வந்து இனிஷியலே பவுல் பண்றதுக்கு கூட ரெடியா இருப்பாரு. அப்படிங்கும் போது விக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் பெருசாவும் ஒரு இன்னிங்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுக்கல. அடுத்து அபிஷேக் சர்மா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 79, 2வது மேட்ச்லயும் ஒரு அதிரடியா ஆடுறாரு. 6 பால்ல 12 ரன் ஸ்கோர் பண்றாரு. 3வது மேட்ச்லயும் 14 பால்ல 24 அப்படின்னு ஸ்கோர் பண்ணாலும் அவரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இனிஷியல் அட்டாக் பண்ணக்கூடிய உட்டு பால்ல அவுட் ஆயிருக்கிறாரு, கார்ஸ் பால்ல அவுட் ஆயிருக்கிறாரு. ஸோ இனிஷியல்ல வந்து நம்மளுடைய அபிஷேக் சர்மா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி தான் ஆடுறாரு. அடுத்து வந்து சூரியகுமார் யாதவ் முதல் T20ல 1 டவுன் வந்தாரு, ஆர்ச்சர் பால்ல டக் அவுட் ஆகி போயிட்டாரு. 2வது மேட்ச்ல சூரியகுமார் யாதவ் வந்து 2 டவுன் வந்தாரு, ஒரு 12 ரன் தான் ஸ்கோர் பண்ணாரு. அவரே அவரோட ஃபார்ம் அவுட்டை பத்தி இன்டர்வியூல சொல்லியிருக்கிறாரு. 3வது மேட்ச்ல பேக் டு சரி 1 டவுன் வந்து நல்லா ஆடலாம் நினைச்சாரு. அப்பவும் பாத்தீங்க அப்படின்னா உட்டு பால்ல வந்து அவுட் ஆயிருக்கிறாரு. ஸோ இவரும் வந்து பாத்தீங்கன்னா உட்டு பால்லையும் சரி காசு பால்லையும் அந்த இனிஷியல்லே வந்து கொஞ்சம் ஒரு பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறமே கொஞ்சம் திணறிட்டு தான் ஆடுறாரு. அடுத்து திலக் வர்மா ஒரு கன்சிஸ்டன்சி ஆடக்கூடிய பிளேயர் தான். இங்க பாருங்க, திலக் வர்மா 16 பால்ல 19 நாட் அவுட்ல நிக்கிறாரு. அதே போல 55 பால்ல 72 நாட் அவுட்ல நிக்கிறாரு. இந்த மேட்ச் மட்டும்தான் எப்படியோ 14 பால்ல 18 ரன் ஸ்கோர் பண்ணி அவுட் ஆகி போயிட்டாரு. அவர் இந்த ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஆதில் ரஸ்கித் பால்ல தான் வந்து விக்கெட் விட்டுருக்கிறாரு. அடுத்தது ஹர்திக் பாண்டியா முதல் மேட்ச்ல 3 ரன் பெருசா ஆடல, பட் அவ்வளவுதான் பேட்டிங் வாய்ப்பு கிடைச்சு நாட் அவுட்ல நிக்காரு. இந்த மேட்ச் வந்து 6 பால்ல 7 ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. இந்த மேட்ச்ல கொஞ்சம் நல்லாவே ஸ்கோர் பண்ணாரு. 35 பால்ல 40 கடைசி வரைக்கும் போராடி பார்த்தாரு, முடியல. அந்த ஒரு 35 பால்ல ஒரு 55 ரன் விரட்டி இருந்தாருன்னா இந்தியா வின் பண்ணி இருந்திருக்கும், பட் அடிக்க முடியல. ஸோ அவ்வளவுதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் நம்ம இந்தியாவோட பேட்டிங் டாப்ல ஆடுறது அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் நமக்கு வந்து வாஷிங்டன் வந்து 2வது இன்னிங்ஸ்ல 2வது T20ல ஒரு 26 ரன் அடிச்சாரு. இங்க பாத்தீங்கன்னா வாஷிங்டன் 15 பால்ல தான் 6 பிளஸ் அக்ஷர் படேல் 16 பால்ல 15 ஜூரலை எதுக்கு யூஸ் பண்ணல அப்படின்னு இன்ன வரைக்கும் தெரியல. அதுக்கப்புறம் இதுவளவுதான் இந்தியாவோட பேட்டிங். நல்லா பார்த்திருப்பீங்க யாரெல்லாம் ஃபார்ம்ல இருக்கான்னு. அதுக்கு அடுத்தபடியா நம்மளுடைய பவுலர்ஸ் சிங்கு பாத்தீங்க அப்படின்னா முதல் T20 விளையாண்டாரு, 2வது T20 விளையாண்டாரு, நல்லா விக்கெட் எடுத்தாரு. அவர் இடத்துல ஷமியை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாங்க. 3வது T20ல பெருசா எதுவும் பண்ணல, 3 ஓவர் போலிங் பண்ணி 0 விக்கெட் தான் ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. அடுத்து ஹர்திக் பாண்டியா பேட்டிங் பிளஸ் போலிங் முதல் T20ல 2 விக்கெட், 2வது T20ல 2 ஓவர் போலிங் பண்ணி 1 விக்கெட், 3வது T20லயும் பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா 4 ஓவர் போலிங் பண்ணி 2 விக்கெட். டெத்ல கடைசி ஓவர்லாம் ஹர்திக் பாண்டியா தான் பவுல் பண்றாரு. சோ எல்லா T20லயுமே நல்ல ஃபார்ம்ல விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா வருண் சக்கரவர்த்தி முதல் T20ல 4 ஓவர் போலிங் பண்ணி 3 விக்கெட், 2வது T20ல 4 ஓவர் போலிங் பண்ணி 2 விக்கெட், 3வதுலயும் பாருங்க 4 ஓவர் போலிங் பண்ணி 5 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்காரு. நம்ம கூட கேப்டன் வைஸ் கேப்டன்ல சஜஷன்ல சொல்லியிருந்தோம். நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. அக்ஷர் படேலுமே நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. முதல் T20ல 4 ஓவர் போலிங் பண்ணி 2 விக்கெட், எக்கனாமி பாருங்க சூப்பரா வச்சிருப்பாரு. அதுக்கு அடுத்தபடியா 2வது T20லயும் 4 ஓவர் போலிங் பண்ணி 2 விக்கெட், எக்கனாமி சூப்பரா வச்சிருக்காரு. 3வது T20ல 4 ஓவர் போலிங் பண்ணி 1 விக்கெட், எக்கனாமி பாத்தீங்கன்னா அக்ஷர் படேல் வந்து யாருமே நினைக்காத லெவலுக்கு கணிசமா விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. பிஷ்னாய் வந்து கொஞ்சம் ஃபார்ம் அவுட் தான் இந்த சீரீஸ். 4 ஓவர் போலிங் பண்ணி 22 ரன் கொடுத்து 0 விக்கெட். இங்க பாத்தீங்கன்னா 4 ஓவர் போலிங் பண்ணி 27 ரன் கொடுத்து 0 விக்கெட். லாஸ்ட் மேட்ச் வந்து நல்லாவே அடி வாங்கினாரு. 4 ஓவர் போலிங் பண்ணி 46, எக்கனாமி இருக்கிறதுல அதிகமா போனது அவர் பால் தான், 1 விக்கெட் தான் ஸ்கோர் பண்ணாரு. அது போக அபிஷேக் சர்மா வந்து பாத்தீங்கன்னா மேட்சுக்கு மேட்ச் 1 ஓவர் போல் பண்றாரு. 2வது T20ல 1 ஓவர் போலிங் பண்ணி 1 விக்கெட், 2வது T20லயும் 3வது T20லயும் 1 ஓவர் போலிங் பண்ணி விக்கெட் எடுக்கல. பட் அபிஷேக் சர்மாக்கு டபுள் அட்வான்டேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த இப்படி உங்களுக்கு காமிக்கிற ஸ்கோர் கார்டு காமிக்கிறது யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பரவாயில்ல, இல்ல நம்ம பழையபடி மெத்தட்ல தான் உங்களுக்கு வேணும், பேரு ஸ்கோர் கார்டு அவ்வளவுதான் வேணும்னா கூட அதுபடியே நம்ம கொடுக்கலாம். அடுத்து இங்கிலாந்து பிளேயர்ஸோட ஸ்கோர் கார்டு வந்து பாத்திரலாம். 3 மேட்சா இந்த சீரீஸ்ல எப்படி ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்கோர் கார்டெல்லாம் பார்ப்பாங்க. அப்படி பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னா ஒரு பிளேயர் வந்து ஒரு சீரீஸ்ல நல்ல ஃபார்ம்ல இருப்பாங்க, ஒரு சீரீஸ்ல ஃபார்ம் அவுட்ல இருப்பாங்க. அதுக்கு முந்தின சீரீஸ்ல ஃபார்ம் அவுட்ல இருக்க பிளேயர் இந்த சீரீஸ்ல நல்ல ஃபார்ம்ல இருக்கலாம். அதனால கரண்ட்ல என்ன இருக்கோ அதை மட்டுமே நான் எப்பவும் பார்ப்பேன். நீங்களும் அது மட்டும் பார்த்தாங்களே போதும். இங்க பாருங்க, பிலிப் சால்ட் இந்த சீரீஸ்ல சரியா ஆடாத ஒரே பிளேயர். 3 பால்ல டக் அவுட். யாரு பால்ல? சிங்கு பால்ல.
பிலிப் சால்ட் 4 பால்ல 3 ரன், சிங்க் பால் அவுட். அதே போல இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் 5 பால்ல 7 ரன் ஹர்திக் பாண்டியா. ஏன்னா இந்த 3 பேருமே 3 மேட்சுமே அவர் அவுட் ஆனது எல்லாமே அந்த இனிஷியல் அட்டாக் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். ஏன்னா சிங்கும் இனிஷியல் அட்டாக் பண்ணுவாரு, ஹர்திக் பாண்டியாவும் அட்டாக் பண்ணுவாரு. அப்போ அவர் இனிஷியலா அந்த இதை கொஞ்சம் ஒரு 10 ரன் 15 ரன் 20 ரன் பிளஸ் அடிச்சார் அப்படின்னா மட்டும்தான் அதுக்கு அடுத்து அவர் வந்து ஒரு கான்பிடண்டா ஸ்கோர் பண்ணுவார். இல்லைன்னா இந்த மாதிரி தான் ஸ்கோர் பண்ணுவாரு. பட் இந்த மேட்ச்ல நம்ம வந்து கொஞ்சம் கணிசமான ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அதே போல டக்கட்டும் பாத்தீங்க அப்படின்னா முதல் மேட்ச் 4, ரெண்டாவது மேட்ச் 3 தான். ஆனா அந்த லாஸ்ட் மேட்ச்ல 50+ ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. மிடில் தான் வந்து அவுட் ஆனார் அக்சர் பட்டேல் பால்ல. ஏன்னா அந்த கான்பிடன்ட் வந்துருச்சுன்னா ஸ்கோர் பண்ணிடுவாரு. உங்களுக்கே தெரியும், நம்ம டக்கட்ட கூட லாஸ்ட் மேட்ச்ல மினி கிராண்ட் லீக்ல நீங்க போக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். எத்தனை பேர் போக்கஸ் பண்ணீங்க தெரியல. பட்லர் இந்த சீரீஸ்ல உண்மையிலே நல்லா ஆடி இருக்காரு. 68, 45, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 24. பட்லரோட வீக்னஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பின்னு கிட்ட ஆடுறது கொஞ்சம் கஷ்டம். நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் T20ல வருண் சக்கரவர்த்தி, அக்சர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தின்னு சொல்லி அவர் வந்து ஸ்பின்னர் கிட்ட கொஞ்சம் விக்கெட் விட்டுட்டு தான் இருக்காரு. அதே இது நீங்க பிலிப் சால்ட் பாத்தீங்கன்னா ஸ்பின்னு கிட்ட கொஞ்சம் ஆடுவார். ஏன்னா ஆனா அந்த ஃபர்ஸ்டே அவுட் ஆகிக்கிறாங்க. அதுதான் சொன்னேன், அந்த ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகாம கொஞ்சம் உருட்டி வந்துட்டாருன்னா அடுத்த 6 ஓவருக்கு அப்புறம் ஸ்பின் வரும்போது பிலிப் சால்ட் ஆடுவார். ஆனா அந்த மாதிரி அவர் கொண்டு வர மாட்டேங்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஹாரி ப்ரூக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னு கிட்ட ரொம்பவே வீக்கா பெர்ஃபார்ம் பண்றாரு. 14 பால்ல 17 ரன். ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா சீரீஸ்லயும் ஹாரி ப்ரூக் வந்து பயங்கர ஃபார்ம்ல இருந்தாரு. இந்த சீரீஸ் அப்படியே ஃபார்ம் அவுட் ஆயிட்டாரு. 8 பால்ல 13. இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா 10 பால்ல 18. இவர் அவுட் ஆனது எல்லாருமே பாருங்க, பிஷ்னாய் பால் அவுட் ஆயிருக்காரு. வருண் சக்கரவர்த்தி சொல்லி வச்ச மாதிரி அவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கிடுறாங்க. அது ஒரு பெரிய மைனஸா ஹாரி ப்ரூக் கிட்ட இருக்கு. அடுத்து லிவிங்ஸ்டோன் ஓகே, லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 43 ரன் அடிச்சு நம்மளுடைய ஆர்சிபி மானத்தை காப்பாத்தினார். ஏன்னா ஆர்சிபி பிளேயர்ஸ் எல்லாருமே எப்படியோ ஆடின மாதிரி இருக்கு. பட் பரவாயில்ல, லிவிங்ஸ்டோன் வந்து ஓகேவா லாஸ்ட் மேட்ச் ஆடி கொடுத்தாரு. அதுக்கு அடுத்தபடியா இங்க வந்து ஜேக்கப் பெத்தேல் வந்து உள்ள இறக்குனாங்க. அந்த முதல் மேட்ச் அடுத்து வரமாட்டாரு. அடுத்து ஜிம்மி ஸ்மித் 22 ரன்னு. லாஸ்ட் மேட்ச் வந்து 6 ரன் ஸ்கோர் பண்ணாலும் அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர் கிட்ட வீக்னஸ். லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் இன்ஜுரி ஆகி போயிட்டாரு. அடுத்து ஜிம்மி ஓவர்டன் பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா பிபிஎல்ல மாசா ஆடுவாரு. பட் இங்க வந்து அந்த லெவலுக்கு பெருசா ஆடல. ஏன்னா அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்பின்னு கிட்ட வீக்னஸ். இங்கிலாந்து டீமே பாத்தீங்கன்னா ஸ்பின்னர் கிட்ட வீக்னஸ். அங்க பாருங்க, அக்சர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி சொல்லி வச்ச மாதிரி பட்லரா இருந்தாலும் சரி, அதுக்கு அடுத்தபடியா டக்கட்டுமே கொஞ்சம் ஸ்பின்னு கிட்ட வீக்கா தான் ஆடுறாரு. வாஷிங்டன், அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல். ஸோ எல்லாருமே டக்கட்டு, பட்லரு, ஹாரி ப்ரூக்கு, அதுக்கு அடுத்தபடியா ஜிம்மி ஸ்மித் இருக்க மாட்டாரு. அடுத்து ஜிம்மி ஓவர்டன். இந்த 5 பேருமே ஸ்பின்னர் கிட்ட வீக்கா இருக்கிறாங்க. ஸ்பின்னு கிட்ட கொஞ்சம் நல்லா ஆடுறது அப்படின்னா அது பிலிப் சால்ட் தான். ஆனா அவரும் வந்து பாத்தீங்கன்னா முதல் 4 ஓவருக்குள்ளே விக்கெட்டை விட்டுருந்தாரு. அந்த 4 ஓவர் தாண்டிட்டாருன்னா கண்டிப்பா நல்லா ஸ்கோர் பண்ணுவாரு. அடுத்து பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆர்ச்சர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுலிங் பண்ணிடுவாரு. யார் எப்படி போனாலும் சரி, ஆனா அவர் வந்து 4 ஓவர் பவுலிங் பண்ணிடுவாரு. பாருங்க, எக்கனாமி வந்து ஆர்ச்சருக்கு வந்து கொஞ்சம் நிறைய தான் இருக்கும் மற்ற பிளேயர்ஸோட. ஆனா எல்லா மேட்சுமே மினிமம் 1 விக்கெட் உங்களுக்கு கேரண்டி. அதுக்கு அடுத்தபடியா அன்கிட்சன் முதல் T20 விளையாண்டாரு, 2வது T20 விளையாடல. அடுத்ததா மார்குட் மினிமம் 3 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரா தான் இருக்கிறாரு. ஏன்னா எல்லா மேட்சுமே அந்த ஒரு 3 ஓவர் தான் பவுல் பண்றாரு. ஏன்னா அவங்களுக்கு அடிஷனலா பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுல் பண்ண மாட்டேங்கிறாரு. ஒரு 3 ஓவர் மட்டும் தான் பவுல் பண்றாரு. 1 விக்கெட் எடுத்து கொடுக்கறாரு. அதுக்கு அடுத்தபடியா கார்ஸ் வந்து ஒரு முக்கியமான பவுலர். லாஸ்ட் விளையாண்ட 2 மேட்ச்ல பாத்தீங்கன்னா 5 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. எக்கனாமியும் பாருங்க 7.25, 7. எல்லா பிளேயர்ஸை விட அவர் பால் வந்து நல்லா குத்தி போடுறதுனால கொஞ்சம் இந்தியா பிளேயர்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆறாங்க. அதுக்கு அடுத்தபடியா அதில் ரஸ்கிட். ஸோ எல்லா மேட்சுமே 1 விக்கெட் மினிமம் வேணும்னா நீங்க இவரை சூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த டீம்ல இருக்கக்கூடிய ஒன்லி 1 மெயின் ஸ்பின்னர் இருக்கிறதுலே மட்டமான எக்கனாமி வச்சிருக்கிறது அது இவர் தான். கம்மியா ரொம்ப கஷ்டப்படுறது. ஏன்னா பாருங்க, 4 ஓவர் போலிங் பண்ணி 2வது T20ல 14 ரன் கொடுத்தாரு. 3வது T20ல 4 ஓவர் போலிங் பண்ணி 15 ரன் தான் கொடுத்தாரு. அதனாலதான் நம்ம இந்தியா வந்து தோக்குறதுக்கு ஒரு பெரிய காரணமா இருந்தது. அடுத்தது லிவிங்ஸ்டோன். மேட்சுக்கு மேட்ச் 1 ஓவர் இல்ல 2 ஓவர் அவ்வளவுதான் பவுல் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச் அது கூட பவுல் பண்ணல. ஜிம்மி ஓவர்டன் வந்து பாத்தீங்கன்னா பவுல் பண்ணாரு, 3 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணாரு. அதுக்கு முந்தின மேட்ச்லயும் ஜிம்மி ஓவர்டன் வந்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்டிங் மட்டும் ஒரு 20+ ரன் ஜிம்மி ஓவர்டன் ஆனார்னா நம்ம ஒரு சூப்பரான ஒரு
ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல அவரை தூக்கிடலாம். ஸோ கம்ப்ளீட்டா நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பார்த்தாச்சு. இப்போ டப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா யார் யார மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல சூஸ் பண்ணலாம் இன்னைக்கு கேம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி. ஏன்னா குறைஞ்சது உங்களுக்கு வந்து 2 விக்கெட் வந்து எடுத்து கொடுத்துடுறாரு. ஸோ கண்டிப்பா நீங்க வருண் சக்கரவர்த்தி எடுக்கலாம். லிவிங்ஸ்டோன் உங்களுக்கு பேட்டிங்ல கண்டிப்பா வந்து ஒரு 20ல இருந்து 30 ரன் கான்ட்ரிபியூட் பண்றாரு. ஒரு விக்கெட் அந்த ஸ்பின்னுக்கு நல்லா சப்போர்ட் கிடைச்சது. நம்ம இந்த பிச் வந்து ஸ்பின்னுக்கு ஃப்ரெண்ட்லி பிச். அவர் செகண்ட் மெயின் ஸ்பின்னர் ஆப்ஷன்ல இருக்கிறதா வந்தது. அடுத்து ஹர்திக் பாண்டியா உங்களுக்கு வந்து பேட்டிங்கும் பண்றாரு பிளஸ் பவுலிங்கும் பண்றாரு. மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கேரண்டி. அதுக்கு அடுத்தபடியா திலக் வர்மா கிட்ட இருந்து நீங்க கன்சிஸ்டன்சி ரன் எதிர்பார்க்கலாம். ஒரு 30+ ரன் வந்து கன்சிஸ்டன்சி எதிர்பார்க்கலாம். சஞ்சு சாம்சன் இன்னைக்கு நான் பர்சனலா பேட்டிங்ல வந்து கொஞ்சம் நல்லா ஸ்கோர் அடிப்பாருங்கிறதுனால மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல கொண்டு வந்திருக்கேன். ஜாஸ் பட்லர் எல்லா லாஸ்ட் மேட்ச் நம்ம சொன்ன மாதிரி ஃபிளாப் ஆனாரு. ஆனாலும் கேட்ச் பிடிச்சு விட்டாரு. 2 கேட்ச் பிடிச்சு 16 பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரு. அதையும் பார்க்கணும். ரன் வந்து சொன்ன மாதிரி 20 ரன் அந்த மாதிரி தான் அடிச்சாரு. பெருசா ஸ்கோர் பண்ண நினைச்ச மாதிரி அவுட் ஆக்குனாங்க. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் செலக்டட் பெர்சன்டேஜ் வைஸா போனா நீங்க தாராளமா பட்லரே எடுக்கலாம். ஏன்னா பட்லருக்கு பதிலாக ஒரு அல்டர்னேட்டிவ் பிளேயரை நீங்க எடுக்கீங்க அப்படின்னா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா பட்லருக்கு மேல பிலிப் சால்ட் எடுத்தோம் அப்படின்னா பிலிப் சால்ட் என்ன விளையாடுறாரு, அவர் விளையாண்டா பரவாயில்ல அப்படி இந்த மாதிரிதான் இருக்கிறதுக்கு பட்லரே வந்து சேஃப் நமக்கு. அடுத்தபடியா இன்னைக்கு நீங்க ஸ்மால் லீக் டீம் போறீங்க அப்படின்னா இந்த 6 பேரையும் கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க. யாரெல்லாம் அபிஷேக் சர்மா, அக்சர் பட்டேல். ஏன்னா அபிஷேக் சர்மா ஏன் அபிஷேக் சர்மாவை நான் கொண்டு வரேன்னா பேட்டிங் பண்றாரு. அது நல்ல ஸ்கோர் பண்ணலாம் இல்ல கம்மியா கூட ஸ்கோர் பண்ணலாம். என்ன அப்படின்னா ஒரு ஓவர் வந்து பவுலிங் எடுக்கிறாரு. திடீர்னு அந்த ஒரு விக்கெட் விழுந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, அடுத்து அவருக்கு ஓவர் கொடுத்துருவாங்க. 2வது ஓவரும் பவுல் பண்ணிடுவாரு. அப்படி ஒரு விக்கெட் எடுத்தா கூட அது வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும். அக்சர் பட்டேல்கிட்ட இருந்து நீங்க 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். வாஷிங்டன் சுந்தர் பெருசா பவுலிங் பண்ணலனாலும் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன்ல இருக்கிறாரு, ட்ரை பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா ஆர்ச்சர் ஏன்னா கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுலிங் பண்ணி உங்களுக்கு 1ல இருந்து 2 விக்கெட் எடுக்காரு. அதே போலதான் கார்ஸ் கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுல் பண்றாரு. இங்கிலாந்துக்கு 1ல இருந்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. ஆதில் ரஸ்கிட்டும் கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுல் பண்றாரு. இங்கிலாந்துக்கு 1 விக்கெட் உங்களுக்கு மினிமம் கேரண்டி. அதனால இந்த 3 பிளேயர்ஸ் நீங்க சும்மா போயிட்டு ஒரு பேட்ஸ்மேனை பிக் பண்றதுக்கு இந்த 3 பிளேயரையும் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் கேரண்டி. ஸோ ஸ்மால் லீக்ல இந்த 6 பேரையும் நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியா மினி கிராண்ட் லீக் இன்னைக்கு வந்து உங்களுடைய டீம்ல வந்து ஒரு 50 பேர் அந்த கான்டெஸ்ட் விளையாடுறாங்க, இல்ல ஒரு 100 பேர் இல்ல ஒரு அவ்வளவுதான் அந்த மாதிரி விளையாடுறாங்க அப்படின்னா நீங்க வந்து சூரியகுமார் யாதவை ட்ரை பண்ணுங்க. செம ஃபார்ம் அவுட்ல இருக்கிறாரு. நிறைய பேர் மேட்ச் சூரியகுமாரோட செலக்டட் பெர்சன்டேஜ் 90, 2வது மேட்ச்ல 70, 3வது T20 50, இப்ப வந்து 40% வந்துட்டாரு. செலக்டட் பெர்சன்டேஜ்ல வெறும் 40% வந்துட்டாரு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஒரு 30ல இருந்து 40 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்தா கூட அது மினி கிராண்ட் லீக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி லாஸ்ட் மேட்ச் டக்கெட்டை வந்து நம்ம மினி கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ண சொன்னோமோ அதே போல ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா நல்ல ஃபேண்டசி பாயிண்ட் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. முகமது ஷமி எல்லாருடைய போக்கஸும் ஹர்திக் பாண்டியா, வருண் சக்கரவர்த்தி, அக்சர் பட்டேல், வாஷிங்டன் மேலதான் இருக்கும். ஷமி லாஸ்ட் மேட்ச் வேற விக்கெட் எடுக்கல, 3 ஓவர் போலிங் பண்ணி விக்கெட் எடுக்கிறதுனால ஷமியோட செலக்டட் பெர்சன்டேஜ் வெறும் 20% அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா ஷமியை வந்து நீங்க வந்து மினி கிராண்ட் லீக்ல ஃபோக்கஸ் பண்ணணும். ஹாரி ப்ரூக் ஏன்னா பட்லரு, லிவிங்ஸ்டோனு, ஆர்ச்சரு, கார்ஸ் இந்த மாதிரிலாம் செலக்டட் பெர்சன்டேஜ் இருக்கு. நல்ல ஃபார்ம்ல ஆடக்கூடிய பிளேயர் தான். இன்னைக்கு மேட்ச்ல கண்டிப்பா நீங்க ஒரு 30+ ரன் வந்து ஹாரி ப்ரூக் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். பிளஸ் 1ல இருந்து 2 கேட்ச் வரைக்கும் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு ஃபீல்டிங் வந்து அப்படிதான் இருக்கு அவருக்கு. லாஸ்ட் மேட்ச் கூட நிறைய கேட்ச் வந்து ஜஸ்ட் மிஸ்ல 6க்கு போச்சு. அப்படிங்கும் போது அந்த கேட்ச் பாயிண்டே பார்க்கும்போது ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட் உங்களுக்கு வந்து கண்டிப்பா வாங்கி கொடுக்கறதுக்கு ஹாரி ப்ரூக்கால முடியும். மினி கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுங்க. இப்போ கடைசியா மெகா கிராண்ட் லீக் விளாண்டிங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி பிளேயர்ஸ் கூட ஃபோக்கஸ் பண்ணலாம். பிலிப் சால்ட் தொடர்ந்து 3 மேட்ச் ஃபிளாப், ஆனா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. லாஸ்ட் மேட்ச் வந்து ஜிம்மி ஸ்மித் தான் விக்கெட் கீப்பிங் அப்படின்னாங்க, பட் அவர் இன்ஜுரினால போயிட்டாரு. பிலிப் சால்ட் தான் பண்ணாரு. ஜிம்மி ஓவர்டன் ட்ரை பண்ணுங்க. மார்குட் ஏன்னா மார்குட் வந்து 3 ஓவர், ஜிம்மி ஓவர்டன் 2ல இருந்து 3 ஓவர் பிளஸ் பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு நமக்கு. அதனால கண்டிப்பா இந்த 3 பேரையும் மெகா கிராண்ட் லீக்ல கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கடைசியா கேப்டன் வைஸ் கேப்டன் இதுதான் நீங்க பெர்ஃபெக்ட்டா கொடுக்கணும். லாஸ்ட் மேட்ச் வந்து எனக்கு இதனாலதான் தோத்து போச்சு ஸ்மால் லீக் டீம். கொஞ்சம் கவனமா கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுங்க.
ஹார்திக் பாண்டியாவை மோஸ்டா எல்லாருமே கேப்டனாகவும் வைஸ் கேப்டனாகவும் எடுத்துட்டு வருவாங்க. வருண் சக்கரவர்த்தியும் கேப்டன் வைஸ் கேப்டன். நான் இங்கெல்லாம் நல்லா தான் சொல்லுவேன். ஆனா ஃபைனல் டீம் பாத்தீங்கன்னா நானே கிறுக்குத்தனமா ஏதாச்சும் முடிவெடுத்து லாஸ்ட் மேட்ச் பிஷ்னாயை கொடுத்துட்டேன். வருண் சக்கரவர்த்தி கொடுத்துருந்தா ஒன் சீட் டீம் கிளீன் ஸ்வீப். பட் அதை மிஸ் பண்ணிட்டேன். பட் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், வீடியோ பாக்கீங்க அப்படின்னா நீங்களும் கொஞ்சம் சேஃபா அந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் கொஞ்சம் ரிஸ்கா போறவங்க வேணா இன்னைக்கு மேட்ச்ல சஞ்சு சாம்சனை வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஆமா அப்படின்னு உங்க மனசு சொல்லிச்சுன்னா சஞ்சு சாம்சனை போக்கஸ் பண்ணுங்க. இல்லைன்னா கேப்டன் ஹர்திக், வைஸ் கேப்டன் வருண், இல்லைன்னா வருண கேப்டன் இது செய்து ஹர்திக்க பிசியா போட்டுருங்க. ஏன்னா ரெண்டு பேரும் தான் அல்டிமேட் ஃபார்ம்ல இருக்கிறாங்க. சஞ்சு சாம்சன் ஃபார்ம் அவுட்ல தான் இருக்கிறாரு. இதுவே நீங்க ஒரு கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரிஸ்கா தான் நான் சொல்லுவேன் கிராண்ட் லீக்ல. ஸோ கார்ஸ் ட்ரை பண்ணுங்க, பிலிப் சால்ட்டை ட்ரை பண்ணுங்க, முகமது ஷமியை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. முகமது ஷமியையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா செலக்டட் பெர்சன்டேஜ் எல்லாருமே கொஞ்சம் கம்மி தான். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கடைசியா நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் வந்து எப்படி நான் இன்னைக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃபா தான் பண்ணியிருக்கோம். சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, லிவிங்ஸ்டோன், அக்சர் படேல், ஜிம்மி ஓட்டன், வருண் சக்கரவர்த்தி, முகமது ஷமி, கார்சன் சொல்லி ட்ரை பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவை எடுத்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு இந்தியாவோட பவுலிங் ஆப்ஷன்ல பிஷ்னாயை வந்து ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு பட்லர், லிவிங்ஸ்டோன், அதுக்கப்புறம் ஜிம்மி ஓட்டன், கார்ஸ் 4 இங்கிலாந்து பிளேயர்ஸுமே தேவை. ஏன்னா அவங்க வந்து இன்னமும் அந்த T20 சீரீஸோட ரேஸ்ல இருக்கிறாங்க. இந்தியா வந்து 2 அவங்க 1 அப்படிங்கும் போது இன்னமும் அந்த ரேஸ் இருக்கு. ஒருவேளை கொஞ்சம் போராடி நல்லா விளையாடணும்னு நினைப்பாங்க. இதுவே 3-1 போய் 3-0 போயிருந்தா கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். பட் இன்னும் ரேஸ்ல இருக்கிறதுனால இன்னும் இங்கிலாந்து வந்து நல்லா ஆடுவாங்க. ஸோ அதனால பாத்துக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் தான் முக்கியம், அதை மறந்துடாதீங்க. ஸோ உங்களுக்கு எந்த கேப்டன் வைஸ் கேப்டன் தோணுதோ அதுவும் ட்ரை பண்ணுங்க. ஸோ கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த சீரீஸ்ல ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேயர் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட முடிஞ்சிருது. இதுவே பிபிஎல் அந்த SA T20 ஒரு பிளேயர் ஆடலன்னா கூட நம்ம வின் பண்ற வாய்ப்பு இருக்கும். இங்க அப்படி கிடையாது. அதை கொஞ்சம் கவனமா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.